இன்று ஜனவரி 21. உலக வரலாற்றின் திசையையே மாற்றியமைத்த ஒரு சரித்திர நாயகனின் நினைவு நாள். 1924ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ரஷ்ய புரட்சியின் இடி முழக்கமான விளாடிமிர் லெனின் மறைந்தார். அவர் கண்கள் மூடியபோது அது ரஷ்யாவிற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுமுள்ள உழைக்கும் வர்க்கத்திற்கே ஒரு பேரிழப்பாக அமைந்தது. லெனின் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல். கார்ல் மார்க்சின் தத்துவங்களை வெறும் புத்தகங்களிலிருந்து எடுத்து ஒரு தேசத்தின் நடைமுறை ஆட்சியாக மாற்றிக் காட்டியவர் அவர். இதனாலேயே மார்க்சியம் என்பது இவரின் பங்களிப்பால் மார்க்சியம் லெனினியம் என பரிணாமமடைந்தது. நிலமும் அதிகாரமும் சாதாரண மக்களுக்கே சொந்தம் என்று முழங்கியவர் அவர். ஜார் மன்னரின் அரசால் நாடு கடத்தப்பட்டாலும் தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை போராட்டத்தை அவர் கைவிடவில்லை. உலகின் முதல் மக்கள் புரட்சியால் சோவியத் ஆட்சியை மலர செய்த அந்த தலைவர் தனது 53வது வயதில் காலமானார். கடும் பனிக்காலத்திலும் தங்கள் தலைவனை கடைசியாக காண லட்சக்கணக்கான மக்கள் மாஸ்கோவில் குவிந்தனர். மக்களின் அன்பை உணர்ந்த தலைவர்கள் ஒரு வரலாற்று முடிவை எடுத்தனர். லெனினின் உடல் ரசாயனங்கள் மூலம் பதப்படுத்தப்பட்டு மாஸ்கோ செஞ்சதுக்கத்தில் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. இது வெறும் உடலை பாதுகாக்கும் செயல் அல்ல, ஒரு புரட்சிகர தலைவருக்கு மக்கள் அளித்த அழியாத அஞ்சலி. ஒரு நூற்றாண்டு கடந்தும் லெனினின் உடல் மட்டுமல்ல, கார்ல் மார்க்சின் கனவுகளை நிஜமாக்கிய அவரது சிந்தனைகளும் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன.